உங்கள் பெரும் பாடுகள் எல்லாம் நீங்கி இந்த மாதத்துல பெரும் பாதை இருக்கும். உங்கள் பெரிய துக்கம் எல்லாம் நீங்கி பெரும் பாதை இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் நீங்கி பெரும் பாதை இருக்கும். தப்பி செல்ல போக்கை உண்டு பண்ணவர்ங்கிறத இத்தனை மாசங்கள் நீங்க அனுபவிச்சிருக்கலாம். எஸ்கேப் பண்ணி விடுகிற தேவன் அப்படிங்கிறத நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த மாதத்துல நீங்க எஸ்கேப்லாம் ஆக மாட்டீங்க. நெஞ்ச நிமித்தி தைரியமா நெடுஞ்சாலையில் பயணிப்பது போல ஹல்லேலூயா பெரும் பாதை உண்டாயிருக்கும். கோணலும் மாணலுமான பாதைகள் எல்லாம் இந்த நாள்ல இருந்து, ஐயோ நல்ல கையை தட்டி வாங்கிட்டு, கோணலும் மாணலுமான பாதைகள் எல்லாம் இந்த மாதத்துல நீங்கி, கரடு முரடெல்லாம் நீங்கி சமமான பாதைகள், சமமான பாதைகள், நேர்வழியாயும் நேர்த்தியான வழிகள் எனக்கு உண்டாக போகுது. NCS Tamil BGM. ஏசாயா 12:16 இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பெரும் பாதை இருக்கும், பெரும் பாதை இருக்கும், பெரும் பாதை இருக்கும். உங்கள் பெரும் பாடுகள் எல்லாம் நீங்கி இந்த மாதத்துல பெரும் பாதை இருக்கும். உங்கள் பெரிய துக்கம் எல்லாம் நீங்கி பெரும் பாதை இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் நீங்கி பெரும் பாதை இருக்கும். ஹல்லேலூயா. பெரிய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து பெரும் பாதை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர், வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர் அப்படின்னு வேதத்துல பார்க்கும்போது நீங்க ஹீப்ரூல யாட்சேர் டெரக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன சொல்லுங்க? யாட்சேர் டெரக். இதை யான்னு சொல்லலாம், யோன்னு சொல்லலாம், யோன்னு கூட சொல்லலாம். ஆனா அது முக்கியம் இல்லை, அர்த்தம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க யோட்சர் டெரக். ஆமென். யோட்சர் அப்படிங்கிற இந்த வார்த்தை உருவாக்குகிறவர் அப்படின்னு சொன்னா, எப்படி உருவாக்குவார் அப்படின்னு சொன்னா, ஒரு குயவன் கையில ஒரு களிமண் கிடைச்சதுன்னா அவன் எப்படி உருவாக்குவானோ அந்த மாதிரியே உருவாக்குகிற கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். ஆமென். டெரக் அப்படிங்கிறது, டெரக்கு டெரிக்கு எதனாலும் சொல்லிக்கலாம் பாருங்க. டெரக் அப்படிங்கிறது நெடுஞ்சாலை, அப்படி இல்லைன்னா வாழ்க்கைக்கு தேவையான பாதை. ஆமென். தேவன் தப்பி செல்ல போக்கை உண்டு பண்ணவர்ங்கிறத இத்தனை மாசங்கள் நீங்க அனுபவித்திருக்கலாம். எஸ்கேப் பண்ணி விடுகிற தேவன் அப்படிங்கிறத நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த மாதத்துல நீங்க எஸ்கேப்லாம் ஆக மாட்டீங்க. நெஞ்ச நிமித்தி தைரியமா நெடுஞ்சாலையில் பயணிப்பது போல ஹல்லேலூயா பெரும் பாதை உண்டாயிருக்கும். பெரும் பாதை உண்டாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க பெரும் பாதை உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாதைகளை உண்டு பண்றார் அப்படின்னு சொன்னா பல விதங்கள் இருக்குது. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள, இந்த யோட்சர் டெரக் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. இவர் பாதையை உண்டு பண்றார் அப்படின்னு சொன்னா வழி இல்லாத இடங்களில் பாதைகளை உண்டு பண்ணுகிறார். ஆமென். இவன் நம்ம ஊர் கான்ட்ராக்டர் மாதிரி போட்ட ரோடு மேலேயே ரோடு போடுறது இல்லை. போட்ட ரோடே திரும்ப போடுறாங்க, நவம்பர் வந்தா காலியா போயிருது. அந்த ரோடு இல்லை, இவர் போடுற ரோடு எப்படி இருக்குதுன்னா மலைகளை பெயர்த்து. ஆமென், ஹல்லேலூயா. வழி இல்லாத இடங்களில் நெடுஞ்சாலை. வழி இல்லாத இடங்களில் ஒத்தையடி பாதை இல்லை. வழி இல்லாத இடங்கள்ல ஏதோ சின்ன சந்து பூந்து நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி கிடையாது. ஆண்டவர் நெடுஞ்சாலையை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை வரும் பொழுது கரெக்டாக ஒரு ஒத்தையடி பாதையை போட்டு விட்டு தப்பிக்க விடலையாம். வேதம் சொல்லுது, செங்கடலில் அவர் நெடுஞ்சாலையை போட்டார் அப்படின்னு இருக்கு. ஆமென். செங்கடலில் பெரும் பாதையை உண்டு பண்ணினார் அப்படின்னு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, செங்கடலில பெரும் பாதை உண்டாக்குகிறார். ஆமென். வனாந்தரத்தை குறித்து நமக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். எப்படி ஒரு குயவன் சும்மா ஒரு களிமண்ணை எடுத்து சும்மா ஒரு காரியத்தை செய்யறதில்ல, அவன் என்னவா இந்த களிமண் ஆகணும்னு நினைச்சு பண்றானோ மண்டைக்குள்ள ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு தான் என்ன பண்றான், அந்த களிமண்ணை கையில் எடுக்கிறான் பாருங்க. தேவன் உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணும் பொழுது உங்க வனாந்தரத்துக்கான வழி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், வனாந்தரத்துக்கான ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் இருக்குது. ஆமென்.
நான் செல்லும் பாதைக்கான ப்ளூ பிரிண்ட் அவர் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பாதையை உண்டு பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் இந்த மாதத்துல உங்க டெஸ்டினிக்கான பாதைகள் உண்டாக போகுது. ஆமென். உங்கள் நோக்கத்திற்கான பாதைகள் உண்டாக போகுது. அப்படியே ரோடு போன போக்கில் போய்கிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிற்க போகுது. ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு பர்டிகுலரான நெடுஞ்சாலைகள், பெரும் பாதைகள் உண்டாகிற மாதம். ஆமென். ஹல்லேலூயா. glorious Father. அது மட்டும் இல்லை, ஏசாயா 40:14 இப்படி சொல்லுது பாருங்களேன். கோணலானவைகளை நேராக்கி கரடானவைகளை சமமாக்கி. ஆமென். வனாந்தரத்தில் ரோடு போடுறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஏன்னா காத்தடிக்கும். பாலைவன பகுதியில் ரோடு போட்ட 10 நிமிஷத்தில் என்ன ஆயிரும்? மணல் திரும்ப கொண்டு வந்து அந்த ரோட்டை மூடும் பாருங்க. ஆனால் இவர் போடுற பாதை எப்படி இருக்குன்னு சொன்னா, வனாந்தரத்துக்கு மத்தியில் இந்த பாதையை எந்த புயல் காற்றும் எந்த மண்ணும் தடுக்க முடியாத அளவுக்கு. ஹல்லேலூயா. ராஜபாதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த காலத்தில் ராஜபாதைக்கு பதிலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ராஜபாட்டை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ராஜபாட்டை. நான் இந்த ஒரு படமே வந்துச்சு பாருங்க, விக்ரம் படமே வந்தது. எனக்கு அந்த அர்த்தம் புரியல. என்ன ராஜபாட்டை, என்ன பாட்டையா கேட்டையான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ராஜாக்குன்னு பர்டிகுலரான பாதைக்கு பேர் தான் ராஜபாட்டையாம் பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ராஜபாட்டை உண்டாக போகுது. ஆமென். ராஜாக்களுக்கென்று போடப்படுகிற பாதை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யோவான் 14:6 சொல்லுது, இயேசுவே அந்த பாதையா இருக்கிறார் அப்படின்னு. ஆமென். நானே வழியும், நானே உனக்கு பெரும் பாதையா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பெரும் வாதை நீங்கி, பெரும் ரோதனை நீங்கி, பெரும் துக்கம் நீங்கி, பெரும் கஷ்டம் நீங்கி, பெரும் துயரங்கள் நீங்கி, பெரும் பாதைகள் எனக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. 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 நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் தேவனை பேசி, கோணலும் மாணலுமான பாதைகள் எல்லாம் இந்த நாள்ல இருந்து, ஐயோ நல்ல கையை தட்டி வாங்கிட்டு இருக்கு. கோணலும் மாணலுமான பாதைகள் எல்லாம் இந்த மாதத்துல நீங்கி, கரடு முரடெல்லாம் நீங்கி, சமமான பாதைகள், சமமான பாதைகள், நேர்வழியாயும் நேர்த்தியான வழிகள் எனக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. நேர்வழியும் நேர்த்தியான வழிகளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோட்சேர். ஆமென். ஹல்லேலூயா. யோட்சேர் டெரக் என்கிற நாமம் இந்த மாதத்தில் நம்முடைய சபையில் மகிமைப்பட போது, நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட போது, நாம் செய்யும் தொழிலில் மகிமைப்பட போது, நம்முடைய வேலை காரியங்களில் மகிமைப்பட போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நெடுஞ்சாலைகள் எனக்கு உண்டாகும், பெரும் பாதைகள் எனக்கு உண்டாகும், பெரும் பாதைகள் எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. சந்து பொந்து அல்ல, நெடுக்கமான பாதை அல்ல, நெடுஞ்சாலை எனக்கு உண்டாகும். ஆமென். இந்த பாதை, மறுபடியும் சொல்றேன், இந்த பாதை நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான பாதை இல்லை. வழி தெரியாம இருந்த பிரதர், டப்புன்னு ஒரு வழி வந்தது எதுக்கு வந்ததுன்னா, நீ தப்பிக்கிறதுக்காக இல்லை. எது வரைக்கும் நடந்திருக்கலாம், நீ தப்பிச்சல்ல போக்க நீ என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்றேன், இந்த மாதத்தில் நீ தப்பிச்சல்ல போக்கு இல்லை, உன் டெஸ்டினிக்கான பாதை திறக்கும். ஹல்லேலூயா. உன் டெஸ்டினிக்கான பாதை. ஒரு அற்புதமான தேவ மனிதன் 2 வருஷமா வாய் பேச முடியாம ஆயிடுச்சு. சங்கீதம் 103 இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாம். இதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு தடவை மௌனமா வாசிச்சிருக்கிறாரு, 2வது முறை வாசிக்க முற்பட்டிருக்கிறார் பாருங்க, வாய் திறந்துருச்சான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லும் போது நடக்காததெல்லாம் நடக்கும்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங்கிறது ஏதோ சாதாரணமான வார்த்தை இல்லை பாருங்க. ஒரு டீயை கொண்டு வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ. இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்றதே அவ்வளோ லேசாகி போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நன்றி சொல்றதுக்கான மகத்துவம் என்னங்கிறத விளங்கணும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்து அப்படிங்கிறாரு. நன்றி சொல்லி சொல்லு அப்படிங்கிறாரு. என்று எப்படி நன்றி சொல்றதுங்க? விண்ணப்பிக்கும் போதே எப்படி நன்றி சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்றாரு. ஒரு பெட்டிஷனை கொண்டு வந்தா கூடயே தேங்க்ஸ்ன்னு போட்டு எழுதி கொண்டு வா. எப்படி இதை நீங்கள் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்கிறது நம்முடைய ஃபார்மெட் இல்லையா? நம்ம ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறோம், ஒரு மனு எழுதி கொடுக்குறோன்னா எப்படி எழுதுவோம்? இதை செய்து தருமாறு
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி சொல்லுவோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு அப்படி சொல்லாத, இதை நீர் செய்து தருவீர் நன்றி அப்படின்னு எழுது அப்படிங்கிறார். ஏமே ஹல்லேலூயா. செய்து தருவீர் நன்றி அப்படின்னு சொல்லியே சொல்லு அப்படிங்கிறாரு. நன்றி சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த அற்புதத்திற்கான வாசலுக்கான சாவி நன்றியா இருக்கிறது. ஏமே ஆமா. யோர்தானுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது என்ன சொல்றாங்க ஜனங்கள்? செங்கடலை திறந்ததுக்காய் நன்றி அப்படிங்கிறாங்க. ஏமேன். யோசபாத் ராஜா அவ்வளவு பெரிய யுத்தம் சண்டை நடக்கிறதுக்கான ரெடியா இருந்துட்டு இருக்கும் பொழுது சொல்லுதான், இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிப்பட்ட காரியத்துல இருந்தெல்லாம் விடுதலையாக்கினீரே நன்றி அப்படிங்கிறான் பாருங்க. என்ன சொல்றான் தெரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இன்ஜின் ப்ராப்ளமா இருக்குமோங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. கடைசியில் பக்கத்தில் உள்ள ஆள் சொல்ல வேண்டியிருக்குது, சார் சாவி ஆன் பண்ணுங்க சார் அப்படின்னு. 2 மிதி மிதிச்சுட்டு கால் வெளிக்கின உடனே ஐயையோ இன்ஜின் மேலே வந்துருச்சு. சிரிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து அப்படிதான் சொல்லுதோம் பாருங்க. எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு, எதுவுமே இல்லைன்ட்டு. ஒன்றும் இல்லைப்பா, சாவியை போடு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே அதுக்கு நன்றி சொல்லு. இந்த 7 மாதங்களும் காத்தாரே நன்றி சொல்லு. 8வது மாதத்தில் பெரும் பாதை உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. பிப்ளிக்கல் டைம்ல 8 மீன்ஸ் நியூ பிகினிங். ஆமென். 8ங்கிறது நியூ பிகினிங் பாருங்க. வேதத்தோடு நம்மளை சம்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வேதத்தை விட்டு நம்மளை தூரப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. வேதத்தோடு என்ன பண்ணணும்? சம்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 8 அப்படின்னு வருதா? அப்ப நம்ம குடும்பத்தில் யாருக்காவது 8ல் ஏதாவது நல்லது நடந்திருக்கா? அப்போ 8ன்னு வந்ததெல்லாம் எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிடணும். ஆமென். ஆமா. 8வது மாசத்துல 8வது நாள்ல 8 மணிக்கு எதையாவது ஒரு சம்மந்தப்படுத்திடணும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் சம்மந்தப்படுத்திருக்கிறாங்க பைபிள்ல. அவனுக்கு நடக்குன்னா அது எனக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதான் நீங்க நிற்கிறீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு கட்டளை எடுங்க. தாவீது அடைக்கப்பட்ட எல்லா வாசலுக்கு முன்னாடி நின்று இதை தான் சொல்றான், ஆத்மாவே அவர் செய்த நன்மைகளை உபகாரங்களை ஒருபோதும் மறக்காத அப்படிங்கிறான். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வசனத்தை கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆக பிரேயர் முடிஞ்சிட்டு போல ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கிறது பிரேயர் முடிந்ததுக்கான அடையாளமாய் மாற்றப்பட்டது. அது பிரேயர் முடிக்கிறதுக்கான அடையாளம் கிடையாதுப்பா. உன் அடுத்த டோரை திறக்கிறதுக்கான சாவி, அடுத்த வாசலை திறக்கிறதுக்கான சாவி. ஏமே சாவியை கையில் எடுக்காத ஆட்கள் அதே 15,000 சம்பளத்தில் வருஷ கணக்கில் இருப்பாங்க. சாவியை கையில் எடுக்கணும் அதே 27,000 அப்படியே இருக்கமாங்க. எவன் சாவியை எடுக்கானோ அவனுக்கு இந்த மாதம் 27 இருந்து 50, 15 இருந்து 40. ஏமே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 50 இருந்து 2 லட்சம். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பெரும் பாதை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமா. நெடுஞ்சாலையில ஏறும் போதே பாருங்க, ஒவ்வொன்றிலையும் ப்ரொஃபட்டிக்க தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் வைத்திருக்கிறார். ரோட்ல போகும்போது ஒரே டிராபிக் அப்படி சொல்லக்கூடாது, நெடுஞ்சாலை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கான பாதைகளை திறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே செய்யணும் பாருங்க. ஆமென். அது அவ்வளோ தூரம் அப்படி சொல்லக்கூடாது. நெடுஞ்சாலையை பார்க்கும்போது என் டெஸ்டினிக்கான பாதை இந்த மாதத்தில் திறக்கு. ஆமென். அப்படியே அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க. தடைகளை தகர்த்து பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன், மலைகளை பெயர்த்து பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன், நெடுஞ்சாலையை உண்டு பண்ணுகிற தேவன். இதே ஏசாயால சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு. செங்கடல்ல நான் பாதைகளை போட்டு விட்ட தேவனப்பா. செங்கடல்லையே பாதையை போட்டு விட்ட தேவன், உனக்கு நான் புதுசா பாதையை போடுவேன் அப்படிங்கிறாரு. பழசை போட்டு ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிறாரு. பழசை ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிறார். இந்த ஆராதனையில் உங்க பழைய வாழ்க்கை, அதாவது நன்றி சொல்றதுக்கே தகுதியற்ற வாழ்க்கை எல்லாம், இந்த காரியத்தை யோசிச்சா டென்ஷன் தான் வருது, இந்த காரியத்தை யோசிச்சா எனக்கு கோபம் தான் வருது, இந்த காரியம்லாம் இந்த டேயே என் வாழ்க்கையில் இல்லாமல் ஆயிட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிற காரியங்கள்,
இந்த ஆராதனையில் பட்டு போகும். ஆமென். இந்த ஆராதனையில் அதெல்லாம் நிர்மூலமாகும், நீர்த்து போகும். அது இனி உங்க வாழ்க்கையில தொடராது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பழைய வாழ்க்கையின் பாதிப்பு எதுவும் தொடர முடியாது, எதுவும் தொடர முடியாது, எதுவும் தொடர முடியாது. நான் பழைய வாழ்க்கையின் பாதிப்புன்னு சொல்லும் பொழுது நீங்கள் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. போனால் நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் 6 மணிக்கு உள்ளே வந்தீங்களே, சிலர் 6 மணிக்கு வந்தீங்க, சிலர் சரி, நான் பொதுவாகவே எல்லாரையும் 6 மணிக்கு வந்ததாகவே ஆசீர்வதிக்கிறேன். 5:55 வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை தான். ஏமே 5:55 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உங்களை பாதிச்சதுன்னா, நன்மை இல்லாத விதத்தில் தீமையாய் உங்களை பாதித்ததுன்னா, அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த அற்புதமான ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறேன் டாடி. இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுடைய சமூகத்தில் வர்றதுக்கான கிருபை உண்டானது, அதற்காக நன்றி டாடி. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் விளங்காததை எல்லாம் எங்களுக்கு நீர் விளங்க பண்ணுகிறீர். எங்களுக்கு அதில் ஒரு வெளிச்சத்தை தருகிறீர். அந்த இருள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன் டாடி. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நல்ல நிலத்தில் விதைந்த விதைகளாக எங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாருங்க, வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கலாம். இந்த ஒரு வேண்டுதலை நீங்க செய்யுங்க. இந்த ஆலயத்தை இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படியா நீங்க வந்திருக்கும் பொழுது வெவ்வேறு பின்புலத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், புறஜாதியா இருந்து வந்திருக்கலாம், அல்லது ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களா கூட நீங்க வந்திருக்கலாம், அல்லது ஒண்ணுமே தெரியாம கூட நீங்க வந்திருக்கலாம். எந்த சூழல்ல இருக்கலாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் என் இருதயத்துல நல்ல நிலத்துல விழுந்த விதைகளா பண்படும்படி என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன் டாடி. பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன், என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன். உமக்கு என் இருதயத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். உம்முடைய வார்த்தைக்கு என் செவிகளை நான் சாய்க்கிறேன் டாடி. அப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உம்முடைய வார்த்தைக்கு என் செவிகளை நான் சாய்க்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என் செவிகளை நான் சாய்க்கிறேன். பேசுறதுக்கு உதவி செய்கிற அதே தேவன் கேட்கிறதுக்கும் உதவி செய்ய வேண்டியது இருக்கு. வேதத்தின் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாம கேட்கவே முடியாது. அது வெறும் சம்பவமா போயிரும், வெறும் இன்ஃபர்மேஷனா போயிரும், அல்லது போரிங்கா போயிரும். எழுதினவர் கூட இருந்து கேட்க வைத்தால் மட்டுமே அது 100% பலனை தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஹெல்ப் நாடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் என் இருதயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் பலனை தரட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். அப்படி அமர்ந்து கொள்வோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1வது ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இதை கூகுள் மீட்ஸில் கனெக்ட் ஆகி ஆடியோ முன்ன பின்ன இருந்தாலும் மனசார உட்காந்து கேட்கும்படியா செவிகளை கொடுத்துருக்கிற உங்களுக்கும், பின்னாடி இதை யூடியூப்பில் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜ்யத்தின் தீர்க்கதரிசன மைய சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருப்பாரு. ஆனால் அது உங்கள் வீட்டு சமயக்கட்டு மாதிரி. உங்கள் வீட்டு சமயக்கட்டில் என்னங்க நடக்குது? உங்கள் வீட்டு சமயக்கட்டில் என்னங்க நடக்குது? என்ன புதுசாக கேட்குற மாதிரி பார்க்குறீங்க? சமையல் நடக்கு இல்லையா? சமையல் நடக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, உங்கள் சரீரத்துக்கு தேவையான போஷாக்கு என்ன பண்ணுது? உங்கள் வீட்டு சமையலறையிலிருந்து உங்களுக்கு வாழ்நாளெல்லாம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் தேவனுடைய சபைங்கிறது உங்கள் வாழ்நாளைக்கு தேவையான எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுற ஒரு இடமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதனால் முழுமையாக நம்புங்க, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போஷாக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சப்ளை ஆகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ கடந்த வாரங்களில் எல்லாம் நம்ம தேவனுடைய ஞானத்தை குறித்து நம்ம போதித்துட்டு வரோம். சில காரியங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது என்ன சொன்னேன்னா, இதை பற்றி நான் இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் உங்களில் யாராவது வந்து கேட்பீங்க, இன்னொரு நாள் பேசுகிறேன்னு சொன்னீங்க, அது எந்த நாள், அது என்ன மேட்ரு
அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பீங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் ஒருத்தர் கூட கேட்கல. பரவாயில்ல, நீங்கள் கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு டவுட் வந்தது? ஞானத்தை, உணர்வை, அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், இதை பிதாவை அறிந்து கொள்வதனால சப்ளை ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். முதல் வாரம் நான் பேசும்போது இப்படி சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால இவைகள் சப்ளை ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக விளங்கலை அப்படின்னு யாராவது சொல்லுவீங்கன்னு நான் யோசித்தேன். அப்புறம் நினச்சிக்கிட்டேன், ஓ எல்லாருக்குமே விளங்கிட்டு போல அப்படின்ட்டு. நீ சிரிக்கும் போதே தெரியுது ஒருத்தருக்கும் விளங்கலை அப்படின்ட்டு. இன்னைக்கு அதை தான் விளக்க போகிறேன். சரியா? ஆமென். ஸோ கடந்த வாரம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த வாரமும் அதற்கு ஒத்த காரியங்களை தான் நான் பேச போகிறேன். உலகம் தேடி தேடி அழுத்து போய் இதுக்கான பதிலே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் சபை எழும்பி அதற்கான பதிலாக நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. சபை எழும்பி நிற்கும்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் எழும்பி நிற்பாரா? இல்லை. சபை எழும்பி நிற்கும்னா சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதற்கான தீர்வாக எழும்பி இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை சும்மா அழைக்கல. இந்த உலகத்தில் தேடி அலைஞ்சி கண்டுபிடிக்க முடியாத சில காரியங்களுக்கான பதிலாய் இந்த உலகத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். நாம் பதிலை தேடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ பதிலை தேடிக்கிட்டு இருக்கிற, நீயே பதிலாக இருக்க போகிற அப்படிங்கிறது தான். ஆமென். சவுல் கழுதையை தேடி வாரான். அவனை பார்த்து சாமுவேல் சொல்கிறான், நீ தொலைஞ்சு போன கழுதையை தேடிக்கிட்டு இருக்க. இஸ்ரவேலும் சகல அபச்சையும் யாரை தேடுகிறது? உன்னையும் உன் குடும்பத்தாரையும் அல்லவா அப்படிங்கிறான். நீ எனக்கு ஒரு பதில் கிடைக்காதான்னு வந்து நிற்கிற. ஆண்டவர் உன்னைய பார்த்து சொல்றாரு, நீ தான் ஒரு தேசத்திற்கே பதிலாக இருக்க போற அப்படிங்கிறார். விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். ஆமென். Glory to the living God. Where to find wisdom? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஞானத்தை எந்த கடையில் வாங்கலாம்? நல்லா கேளுங்க பக்கத்தில், ஞானத்தை எந்த கடையில் வாங்கலாம்? எதுவும் பாக்கெட் போட்டு விற்காங்களா? கூறு 10 ரூபான்னு வெள்ளிக்கிழமை முன்னீர்பழம் சந்தையில் போனால் வாங்கலாமா? இல்லை டவுன் மார்க்கெட்டில், பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் ஞானம் வாங்கலாமா? இல்லைன்னா பல ட்ரெடிஷ்னல் கதைகள் சொல்கிற மாதிரி ஞான பழத்தை அப்பா அம்மாவை சுற்றி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஞானம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. யோபு 28வது அதிகாரம். இந்த யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கிறேன், மனுஷன் இந்த புலம்பியிருக்கானே, ஐயோ பாவம் அப்படின்ட்டு. விசுவாசத்தை போதிக்கிறவங்களும் கூட யோபு ஒரு விதத்தில் மட்டுப்படுத்தியே பேசுறது உண்டு. அலம்பினோம் புலம்பினா, அதனால் தப்பான தீர்வுக்குள்ளே அவன் வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு சாதாரணமான ஆள் கிடையாது. சன்மார்க்கன் நீதிமான் மட்டும் கிடையாது. அந்த டைமில் அவன் ஒரு எலன் மஸ்கா இருந்திருக்கான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க, அந்த காலகட்டத்தின் எலன் மஸ்கா அவன் இருந்திருக்கான். அவனுடைய எல்லா வார்த்தைகளையுமே நம்ம அப்படி சாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட முடியாது. கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நல்ல ஒரு விஷயத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வேதத்தில் ஏதாவது ஒரு சரித்திரத்தை எடுத்து வாசிக்கிறீங்க, அல்லது வேதத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கிறீங்கன்னா, அதை எழுதின நபர், அப்படி இல்லைன்னா அந்த சரித்திரத்தில் இடம்பெற்ற நபர், அவருடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் தாக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. இப்போ யோபுவின் புத்தகத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா வேதம் சொல்லுது, யோபுவினுடைய பின்னிலைமையை கவனித்து பாருங்கள் அப்படிங்குது. யோபுவை தூக்கி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா திரும்ப கையில் வரும்னு அர்த்தம். ஏமே இப்படி நீங்க யாரை எடுத்து படித்தாலும் அவங்க மீது இருக்கிற அபிஷேகம் நம்மளை நிச்சயமாய் தாக்கும். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், யோபுக்கு இருந்த ஞானம் நம்மளை தாக்க போகுது. ஹல்லேலூயா. அதாவது எழுதப்பட்ட புத்தகங்கள்லேயே ரொம்ப பழமையான புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தா யோபு. இது வந்து சங்கீதத்துக்கு முன்னாடி வச்சதுனால இது வந்து மோசேக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கைன்னு யாரும் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. இவன் மோசேக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவன். சரியா? ஆபிரகாம் வாழ்ந்ததுக்கு கூட ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி வாழ்ந்ததா என்ன பண்ணுறாங்க,
வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இவன் ரொம்ப பழைய ஆளு. எழுதப்பட்ட புத்தகத்திலே முதலாவது புத்தகம் யோபு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, மோசையெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆதியாகமத்திலிருந்து எழுதுனதெல்லாம் யோபு எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு அப்படின்லாம் வல்லுநர்கள் சொல்றாங்க. நான் அதை நம்புறேன். ஏன்னா யோபுவினுடைய கூற்றுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பழமையான ஒரு ஆள் பாருங்க. அப்பவே சில காரியங்களை இவர் எடுத்து சொல்லி வைத்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு, யோபு 28, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும், மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். வெள்ளி, செம்பு, தங்கம் இதெல்லாம் சும்மா அனாமத்தா ரோட்டில் கிடக்கிறது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுது, அதுக்குன்னு பர்டிகுலர் பிளேசஸ் இருக்குது இல்லையா. மனுஷன் சம்பாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறான், அதெல்லாம் ஓடி தேடி சுரண்டி என்ன பண்ணுறான், கண்டுபிடிக்கிறான் பாருங்க. கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் டூ மச் இருள், இதற்குள்ளெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலலாம் கூட என்ன பண்ணுறான், போயிடுறான். போய் அங்கே இருந்தும் இதெல்லாம் அங்கே கிடைக்குப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், தோண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான். செவ்வாய் கிரகத்துக்கு கூட போயிடுறான். மார்ஸில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் எட்டி பார்த்துடுறான். நிலாவில் போய் கால் வைக்கிறான். எல்லாம் போகவே முடியாது இருள் அப்படின்னு சொன்னப்பட்ட இடத்துலலாம் போய் என்ன பண்ணிடுறான், போய் அங்கே பாறை இருக்குது, அங்கே தண்ணி இருக்குது, இங்கே இந்த மாதிரியான கற்கள் இருக்குது, விளையாடப்பட்ட கற்கள்லாம் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறான் பாருங்க. 10, கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும், ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். டேமு கூட கட்டிடுறான். ஒரு துளி கூட கசியாதபடி என்ன பண்ணிடுறான், டேமை கட்டிடுறான். தங்கம் வெள்ளியை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுறான், விளையேறப்பட்ட கற்களை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். இப்படிலாம் டேமே கட்டிடுறான். ஒரு வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னா அதை மறைச்சு என்ன பண்ணிடுறான், தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கெல்லாம் டேமே கட்டி பக்காவா கொண்டு போறான். அவனுக்குன்னு மறைக்கப்பட்டதுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தேடுதல் உள்ள ஜனமா இருக்குது பாருங்க. போய் தேடி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுது. தங்கத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுது, வெள்ளியை கொண்டு வந்துடுது, தண்ணியை அணைகட்டி நிறுத்த தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா கூட அவன் ஒன்று கண்டுபிடிக்கிறான், ஒன்று சொல்றான் பாருங்க. ஆனாலும் 12வது வசனம், ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடறான்ப்பா. ஆனா ஞானத்தையும் புத்தியும் எங்க போய் எடுக்கிறது, வேர் டு ஃபைண்ட் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். 13, அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. அது என்ன ஜீவனுள்ளோருடைய தேசம், ரொம்ப யோசிக்காதீங்க, பூமியை தான் சொல்லுதான். ஜீவன் எங்க இருக்குது, பூமியில தான் இருக்குது. ஜீவனுள்ள ஒரு தேசம், ஒருவேளை அது வந்து அங்க அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. உயிர் வாழ்ற இடத்துல அது இல்லை அப்படின்ட்டான். ஜீவனுள்ள ஒரு தேசத்துல அது இல்லையா, அதோடைய வேல்யூவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அது பூமியிலேயே இல்லை அப்படின்ட்டான் பாருங்க. சொல்லிட்டு இப்படி சொல்றான், ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. டீப் என்ன பண்ணுது, டெப்த் என்ன பண்ணுது, அது என்கிட்ட இல்லப்பா அப்படின்றது. கண்மலைகளும் பள்ளத்தாக்குகள்லையும் போய் தேடி பார்த்தாலும் என்ன பண்ணிடுது, என்கிட்ட இல்லை அப்படின்னு கையை விரிச்சிருது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. கடல்லையே இல்லையா. அந்த டைலாக் இங்க இருந்தா வந்திருக்குது. வாழை மீன் இருக்குங்கிறான், ஜெம்மீன் இருக்குங்கிறான், சாலை மீன் இருக்குங்கிறான், நெத்திலி மீன் இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா பாஸ், கடல்லையே இல்லையா. அது இங்கதான் வந்திருக்குது. சமுத்திரமும் எம்டி பாக்கெட்டை தூக்கி என்ன பண்ணிடுது, வெளியில நீட்டி காட்டிடுது பாருங்க. இல்ல என்கிட்ட வராத, என்கிட்ட இல்ல அப்படின்றது. சரிப்பா, அப்ப எங்கதான்ப்பா கிடைக்குது. 15 பாருங்க, அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியும் இருக்கவும் கூடாது. எந்த மார்க்கெட்லையும் கிடைக்காது அப்படிங்குது. எப்போ ஒரு கிலோ தங்கத்தை தாரேன், எனக்கு ஒரு ஞானத்தை கொடு அப்படின்னு சொன்னா கிடைக்காது அப்படின்ட்டுருச்சு. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. கவியை எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கும்போது என்னை பற்றி நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் சொன்னது, மாப்பிள்ளை தங்கம் அப்படின்னு.
ஓபீரின் தங்கம் அப்படின்னு. அவ இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கா, ஓபீரியும் காணும் தங்கத்தையும் காணும். ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பா போல. ஓபீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நிலகமும் அதற்கு ஈடல்ல. கம்பேரிங் டு பிரிசியஸ் ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஞானத்திற்கு அதெல்லாம் சப்பமேட்டரா இருக்குது. அதெல்லாம் என்கிட்ட அது அது பண்ண முடியாது அப்படின்னு பாருங்க. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும்பொன் ஆபரணங்களுக்கும் அதை மாற்றக்கூடாது. எக்ஸ்சேஞ்சில் நீ என்ன பண்ணிட முடியாது, இதை வாங்க முடியாது அப்படிங்குது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட இயலாது. யூஎஸ் டாலரையோ தினாரையோ ரியாலையோ என்ன பண்ண முடியாதான், இதோட கம்பேர் பண்ண முடியாதான். எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. அது என்ன புஷ்பராகம்? ஸ்ரீபிரியாவையும் அந்த பிரியாவையும் தொடையில தட்டி இணைச்சா வருமே அப்படிமான ரஜினிகாந்த். அந்த மாதிரி புஷ்பராகமா? இது ஒரு ஸ்டோன் பாருங்க, பிரிசியஸ் ஸ்டோனு. நீ இதெல்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம், இந்த ஞானத்தை என்ன பண்ணிட முடியாது, வாங்க முடியாது. பூமியிலையும் இல்லை, கடல்லையே இல்லை, ஆழத்திலையும் இல்லை. எங்க போய் வாங்குவான் இந்த ஞானத்தையும் புத்தியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பாருங்க. 20 வசனம் பாருங்க. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைத்தும் இருக்கிறது. யார் கண்ணுக்கும் அது தெரியல. கழுகு பார்வையில நீ மேல போய் பார்த்தாலும் என்ன பண்ணிடாது இருக்காது. ஈகிள் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு இடத்த இப்போம்லாம் என்ன பண்றாங்க, த்ரோனை அனுப்பி மேல இருந்து பார்த்தா அப்படியே ஈகிள் ஷாட், ஈகிள் ஐ ஷாட் அப்படி சொல்றாங்க. அப்படி முழுக்க தெரிஞ்சிடும் அப்படி சொல்றாங்க. கழுகு அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போதும் கீழே இருக்கிற சின்ன எலியை கண்டுபிடிச்சிரும், வேகமாக வந்து என்ன பண்ணிடும், தூக்கிடுமா. அந்த மாதிரி பறவைகள் கண்ணுகளுக்கு கூட இந்த ஞானம் புலப்படுவது இல்லை அப்படிங்கிறாரு. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளிலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. சொல்லுங்க, நாசமும் மரணமும். அது சொல்லுது அந்த ஞானத்துடைய பவர்ஸ், அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வல்லமையெல்லாம் நாங்கள் காதால தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லுது. சொல்லுங்க, நாசமும் மரணமும். நல்ல சொல்லுங்க, நாசமும் மரணமும். ஏன் இப்படி சொல்லுது? காதால தான் கேட்டோம், நாங்கள் கண்ணால பார்க்கல. ஏன்னா ஒருத்தன் ஞானமும் புத்தியும் பெற்றுக்கொண்டான்னா நாசமும் மரணமும் அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்ட்டுருச்சு. நாசமும் மரணமும் எப்போ அவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவே முடியாதுப்பா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் கேள்விதான் பட்டோம் அப்படிங்குது. இதெல்லாம் வேற லெவலில் கையை தட்டி வாங்கியிருக்க வேண்டாமா? நாசமும் மரணமும் ஏமே என் எல்லைக்குள்ளேயே வராது. முத 2 வாரத்தை 3 வாரத்தை நீங்கள் தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் வேற லெவலில் கையை தட்டி ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா முத வாரத்திலே ஞானத்தின் ஆவியை கட்டவிழ்த்து விட்டாச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ ரீகால் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி நம்மளுக்கு அது பெறப்பட்டது அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், மறுபடியும் கையை தட்டி வாங்குங்க. நாசமும் மோசமும் ஞானவானா இருக்கிற என்னிடத்துல வேலை செய்ய முடியாது. ஆமென். தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு. ஞானம் எங்க கிடைக்குங்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் மனுஷன் செய்யக்கூடாத ஞானம் பாருங்க. மனுஷனே செய்யக்கூடாத ஞானம் பாருங்க. இடிய உண்டு பண்றது, மழையை கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து மனுஷனுக்கே புலப்படாத ஒரு ஞானமா இருக்குது. இப்படியெல்லாம் பண்ண தேவன் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இப்பதான் ஆன்சரை சொல்றார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆமென். நல்ல நல்ல வேற மாதிரி, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். சொல்யூஷன் கொடுக்குறாரு பாருங்க. இவ்வளவு பேசிட்டு என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு பயப்படுறதுல தான்
ஞானமே இருக்குது அப்படி சொல்றாரு பாருங்க. ஆமென். ஓல்டு டெஸ்டமெண்ட் உடைய கான்செப்டின் படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கான்செப்டின் படி பயமே இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா, அவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, சொல்லுவாங்க. ரெண்டுமே தப்பு. வேதம் நிறைய இடத்துல ஃபியர் ஆஃப் காட்ங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் ஆராதிக்கவும் சொல்லுது, பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சரி, இப்போ நீ என்ன சொல்லுத? அது சொல்றது இருக்கட்டும்பா, இப்போ நீ என்ன சொல்லுத அப்படின்னு நீங்கள் முடிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இப்போ பயப்படணுமா வேண்டாமா? பயத்தை குறித்து, அதாவது வேதம் சொல்லுகிற இந்த ஃபியர் ஆஃப் காட், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து, கர்த்தருடைய பயத்தை குறித்து சரியான ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா அது புரியணும் பாருங்க, அது புரியணும். ஏன்னா இதுதான் நான் முதல் மெசேஜில் சொல்லும் போது சொன்னேன், கர்த்தருடைய பயங்கிறது நாம நினைக்கிற பயம் கிடையாது. இது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, இது மரியாதைக்கெல்லாம் மேலே அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த ஒரு நாளுக்காக நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், இதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்ட்டு. மரியாதைக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கேட்பீங்க, அதை பற்றி எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் சொல்லலை. இந்த பயத்தை குறித்து ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா இந்த ஞானம் சப்ளை ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரோமர் 8:15 புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தின் வார்த்தை. ரோமர் 8:15 யாராவது வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடுத்த வசனம். ஆமென். ஆமென். போதும் சிஸ்டர், போதும். நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்றால் நீங்க மீண்டும் பயப்படுவதற்கான ஆவி உங்களுக்குள்ள இல்ல. நீங்க பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பயப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா யோபு சொல்லி வச்சுட்டார. யோபு என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? தேவனுக்கு பயந்தாதான் இந்த ஞானமே வரும் அப்படின்ட்டாரு. இப்ப இவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்ச சாலமோன் என்ன சொல்லிவிட்டாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்ட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின்படி பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, பயப்பட வேண்டாம் அப்படி ஒரு ஆவியே இல்லப்பா அப்படின்னு சொன்னார்னா இந்த ஞானத்தை எங்க போய் வாங்குறது? ஞானம் வெள்ளியை கொடுத்தாலும் வராது, பொண்ணை கொடுத்தாலும் வராது, கடல்லையே இல்லை, சமுத்திரத்தில் இல்லை, ஆழத்தில் இல்லை, பெரிய பெரிய இடங்கள்ல இல்லை. இப்படிலாம் சொல்லிட்டு கர்த்தருக்கு பயப்படுதல்ல தான் இந்த ஞானம் இருக்குன்னு சொல்லப்பட்ட பிற்பாடு புதிய உடன்படிக்கையில பயப்படாதன்னு சொல்லிருச்சே. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு மதம் போதிக்கும் பொழுது ரிலீஜியஸ் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நீ நரகத்துக்கு தப்பிக்கும்படி அப்படிம்பாங்க பாருங்க. நியாய தீர்ப்பு நாள்ல நரகத்துக்கு தப்பிக்கும்படி நீ கர்த்தருக்கு பயப்படணும் அப்படிம்பாங்க. அதை உடைச்சிருவோம் இன்னைக்கு. 1 யோவான் 4:17 நானே வாசிக்கிறேன். 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக, எல்லாரும் சொல்லுங்க, தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. இது அகாப்பே அன்பு. இந்த அன்புங்கிறது என்ன? உலகத்தில் ப்ரெடிக்டே பண்ண முடியாத அன்பு. தாயினுடைய அன்புக்கு ஒரு பேர் இருக்குது, காதலியின் அன்புக்கு ஒரு பேர் இருக்குது, மனைவியின் அன்புக்கு ஒரு பேர் இருக்குது, பெற்றார் பிள்ளைகளுக்கு மேலே வைக்கிற அன்புக்கு ஒரு பேர் இருக்குது. கர்த்தர் ஒரு மனுஷன் மீது வைக்கிற அன்புக்கு இந்த உலகத்தில் பேரே கிடையாது. அப்படிங்கிறதுனால அகாப்பே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. இது நிகரற்ற ஒரு அன்பு. இந்த அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் நம்ம அன்பு கூறுறதுனால நம்ம ஸ்டேட்டஸே இப்போ அவருக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சு
அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது அப்படின்னே வேதம் போதிக்குது. ஆமென். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிற காரியத்தை கொண்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ண முடியாது, நீ செத்தா நரகத்துக்கு போவ பரலோகத்துக்கு போங்கிற பயமுறுத்தல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல எனக்கு பயம் இருக்காது, எனக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருச்சு. ஆமென். ஜட்ஜ்மெண்ட் டேல எனக்கு தைரியம் இருக்கும். நல்லா சொல்லுங்களேன், ஜட்ஜ்மெண்ட் டேல எனக்கு தைரியம் இருக்கும். ஆமென். அன்பிலே பயம் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பின் பூரணப்பட்டவன் அல்ல. பளிச்சு பளிச்சுன்னு 2 வசனம் இப்படி சொல்லிருச்சு. பயப்படாதடா சோனாப்பானா, பயப்படாத. நியாய தீர்ப்பு நாள்லையும் பயப்படாத, ஏன்னா அவர் அன்பு உன்னை பூரணப்படுத்தி இருக்கிறது. அகாப்பேல பயம் இல்லை. இந்த அன்பு அவரு நீ என்ன செஞ்சாலும் உன்னைய தாறுமாறா லவ் பண்றாரு அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிருச்சு. பயப்பட வேண்டாம்னா அப்ப ஞானத்துக்கு நான் என்ன செய்வேன்? கழுது அது ஓரமா கிடக்குது அப்படிங்கீங்களா? என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதின்னு வேற பைபிள் சொல்லுதே. இது பொண்ணு வெள்ளியெல்லாம் கம்பேர் பண்ணா கூட விலையேறப்பட்டதுன்னு சொல்லுதே. சாலமோன் தன்னுடைய அனந்த ஞானத்தினால சொல்றானே, இதை வாங்கிக்கோ அப்படிங்கிறானே. இதுதானே உலகம் கேள்விக்குறியா இருக்கும் பொழுது தீர்வு கொடுக்கிறதுக்கு என்னை எழுப்பி கொண்டு வந்து நிற்கிற ஒரு இடமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நான் நெக்லெக்ட் பண்ணுவேன்? ஞானத்தினால வீடு கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்குதே. ஞானம் இல்லாததுனால தானே வீடு தாறுமாறாயிடுச்சு, புத்தி இல்லாததுனால தானே வியாபாரம் தாறுமாறாயிடுச்சு, அறிவு இல்லாததுனால தானே எத்தனையோ பேர் இந்த வயதுல சாதிச்சுட்டு இருக்கும்போது நான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும்? இப்ப வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப ஞானத்தை பெற்றுக்கொண்டே தீரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எத்தனை பேர் என்ன கூட முடிவு பண்ணியிருக்கீங்க? ஏமேன். ஐயோ, நல்ல கையை தூக்கி நல்ல ஏதோ சம்பாதிக்க இல்லையோ. ஏன் இதை சொல்லுது? ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லுதுன்னா, உலகம்தான் ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் தேடி நாடி ஓடி போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த ஞானத்தை வாங்கிட்டன்னா இதெல்லாம் ஒன்ன தேடி தேடி ஓடி வரும். அதுக்கு தான் இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார். ஏமே இது படிப்பறிவினால வராதுன்ட்டாரு. கடந்த 2 வாரங்களா நம்ம பார்த்தோம். இது படிச்சா வராது அப்படின்ட்டாரு. உட்காந்து உட்காந்து முட்டுனா வராதுன்ட்டாரு. எந்த பிஹெச்டிலையும் இதை பத்தி இல்லைன்ட்டாரு. சமுத்திரத்திலே இல்லைன்ட்டாரு. கர்த்தருக்கு பயப்படுதல தான் இது இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா புதிய உடன்படிக்கையின் வார்த்தை சொல்லுது அன்பில பயம் இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. இப்ப என்னதான் சொல்ல வருது? எபிரேயர் 12:18 பாருங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவர்களிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, சேரவில்லை. 2 மலைகளை பத்தி எபிரேயர்ல சொல்லுது பாருங்க. பழைய உடன்படிக்கையின் ஒரு நிகழ்வை எடுத்து இவர் என்ன பண்றாரு, பதிவு பண்றாரு. அப்போ ஒன்று காரியத்தை சொல்றாரு. மோசே ஒரு மலையின் மீது இருந்தா, அங்க கர்த்தருடைய வார்த்தை உண்டானுச்சு. இன்னைக்கு உண்டான டிடிஎஸ் எஃபெக்ட் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த மலையில நடக்குது. எக்கால சத்தம் நடக்குது, கிட்டு 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 நடுங்குது, தமிழ் திமிழ்னு அடிக்குது, இடி முழக்கங்கள் உண்டாகுது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துக்கு நீ வரல அப்படின்ட்டார். அந்த இடத்துக்கு நீ சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். எப்ப நீங்க பேச வேண்டாம், நீங்க மோசே மூலியமாவே என்கிட்ட பேசுங்க, எங்கிட்ட டைரக்டா பேசாதீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறி உண்டு அல்லது அம்பினால் எரி உண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்க மாட்டாதிருந்தது. மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஒரு பயத்தை உண்டாக்குது பாருங்க அந்த இடம். ஒரு பயத்தை உண்டாக்குது. இப்போ இப்படி சொல்லுது, மோசையும் பயந்தான் அப்படின்னு சொல்லுது. 22 பாருங்க. நீங்களோ யாரை பார்த்து சொல்லுது? நம்மளை பார்த்து சொல்லுது. நாமும் சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற
முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபைகளின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் நல்லா வந்து சேர்ந்தபோ அப்படின்ட்டார். இந்த முன்னாடி சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, சினாய் மலை இருக்கு பாருங்க, அதை சொல்லும் பொழுது அதிபயங்கரமா இருக்குது. ஆனா இரண்டாவது மலையை பத்தி பேசும் பொழுது அது அற்புத மலையா இருக்குது. ஆமென். தேவதூதர்கள் இருக்காங்க. ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை காட்டிலும் உனக்காக நன்மையானவர்களை பேசுற இயேசுவின் ரத்தம் இருக்கு, சர்வாங்க சபை இருக்குது, நீதிமான்களின் ஐக்கியம் இருக்குது. இப்படி சுத்தி பார்த்தா பயமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீ என்ன பண்ணிட்ட, வந்து சேர்ந்துட்ட. நீ பயம் உள்ள இடத்துக்கு வரல, பயம் இல்லாத இடத்துக்கு வந்து சேர்ந்துட்ட அப்படிங்கிறார். இந்த கான்டெஸ்ட்டை நீங்க யாத்ராகமத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு விஷயம் தெரியும் பாருங்க. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்க இல்லையா? ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? யாத்ராகமம் 20வது அதிகாரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காரியங்கள் எத்தனை பேர் இதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விஸ்டம் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வெகு சிலர் மட்டுமே சரசரசரன்னு அப்படின்னு நூல் பிடிச்ச மாதிரி மேலே வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அவங்கெல்லாம் இப்போ நான் ஒரு டைட்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்வர்யம், செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு போட்டால் அதோடைய வியூஸ் கூடும். ஞானம் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வியூஸ் குறையும். ரீலி சொல்கிறேன் நான். ஆனால் அந்த குறைவாக இருக்கிற அந்த வியூஸில் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை தேடி வர்றவங்க அதை தேடி கண்டுபிடிச்சி அதை கேட்பாங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் கிராஃபில் மேலே போயிட்டே இருப்பாங்க. ரீலி நான் சொல்கிறேன். நம்ம ப்ராஸ்பரிட்டியை கேட்க வேண்டாமா? ப்ராஸ்பரிட்டியை கேட்கணும். ஆனால் அது எதனால் உண்டாதுங்கிறத முதல்ல கேட்கணும். பிளெண்டடாக வந்து நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், சிவப்பு கலர் கார் என்னை நோக்கி வருவதாக வருவதாக வருவதாகன்னா என் கார் தான் வரும். அப்படி நடக்காது பாருங்க, அப்படி நடக்காது. கீ இதில் இருக்குது. ஏமேன். எல்லாம் சொல்லுங்க, ஞானம் ஒரு சாவி. ஏமேன். அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா லாட்ரி விழுந்தவன் வாழ்க்கையை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுவான். ஏமே. லாட்ரி விழுந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் பாருங்க. லாட்ரியில் 12 கோடி அடிச்சது, 2 கோடி அடிச்சது அப்படிங்கிறத கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வாழ்க்கையை போய் கேட்டு பாருங்க, முன்னாடி இருந்த நிலைமையை விட மோசமாக போயிடுவான். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம் இல்லை, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஸ்டம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்படிங்கிறதுனால காசு அவனை கொன்றும் பாருங்க. சூசைடு வரைக்கும் நான் போயிடுவான். சூசைடு வரைக்கும் என்ன பண்ணிடுவான்? போயிடுவான் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சபையை, நம்முடைய சபையின் பிள்ளைகளை வெளியில் யாராவது பார்க்கும் பொழுது, குடும்ப விஷயமா, தொழிலா, சபையா, அல்லது வேலை காரியமா, இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் போதும் ஞானம் பொங்கிட்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்க எங்கனாலும் தேடி பாருங்க, சபை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல யாருமே அந்த ஞானத்தை பேச மாட்டாங்க. நல்ல மெச்சூர்டான சபையில பேசுவாங்க, வளர்ந்த சபைகள்ல தான் இந்த ஞானத்தை பத்தி பேசுவாங்க, ஜனத்தொகை பெருசா இருக்கிற சபையில தான் இதை பத்தி பேசுவாங்க. எனக்கு ஒன்று விளங்கிருச்சு, ஆவியானவர் நம்ம சர்ச்சை மெச்சூர்டு சர்ச்சா பார்க்கிறார். ஏமே, வளரும் சபை அல்ல, வளர்ந்த சபையாகவே ஆண்டவர் பார்க்கிறார். உங்களையும் ஆண்டவர் இம்மெச்சூர்டா பார்க்கல, ஞானத்தை கிரகிக்கிறவர்களாய் தேவன் உங்களை பார்க்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க காதுல விழுந்துட்டு இருக்குது. டேக் இட் சீரியஸ்லி, டேக் இட் சீரியஸ்லி, டேக் இட் சீரியஸ்லி. யாத்ராகமம் 20 பாருங்க. இந்த சம்பவம், இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்டவுடைய ஒரிஜினல் சம்பவம் இங்க இருக்குது. யாத்ராகமம் 20:18 பாருங்களேன். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். ஸ்மோக் எஃபெக்ட்லாம் இருக்குது, லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று, எல்லாரும் சொல்லுங்க பின்வாங்கி. ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாங்க? தூரமா போயிட்டாங்களாம். மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பீராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள்.
மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இது பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? இவங்க கர்த்தருக்கு பயப்படத்தானே செஞ்சாங்க இல்லையா? ஒரு காரியம் நடக்குது, கிட்டு நடுங்குது, வைக்குது, எல்லாம் பண்ணுது, கர்த்தரை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுறாங்க. அவர் எங்கிட்ட பேச வேண்டாம், மோசே நீரே கொண்டு போய் என்ன பண்ணிடும், பேசி எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அவர் டைரக்டா எங்கிட்ட பேசினா நாங்கள் செத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தரை பார்த்து பயப்படுறாங்க. மோசே அப்ரிஷியேட் தானே பண்ணியிருக்கணும். எப்பா கர்த்தருக்கு பயப்படுறப்பா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, இன்னும் அதிகமாக பயப்படு, ஏன்னா அதில் தான் ஞானம் இருக்குது, நீ என்ன பண்ணு இன்னும் பயப்படு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லலை. என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்க அப்படிங்கிறாரு. பயப்படாது இருங்க. உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன். என்ன இங்க ஒரு பயம் போட்டிருக்குது, பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. இப்ப தம்மை பற்றிய பயம் உங்களுக்கு வரும்படி அப்படிங்கிறார. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டு பயத்திற்கும் டிஃபரெண்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு ரெண்டு பயத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் புரியுதா? ரெண்டு பயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மோசே என்னுடைய காரியத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று இடி முழக்கம், அடி தட்டி, நியாய தீர்ப்பு, தண்டனை, அவர் கொண்டு விடுவார், வச்சு விடுவார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்குது. மோசே சொல்றாரு அப்படி பயப்படாத அப்படின்ட்டார். அதே நேரத்தில் இப்படி சொல்றாரு, தம்மை பற்றிய பயம் என்ன பண்ணணும், வேணும், அது உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன சொல்றாருன்னா, விழுந்து போன ஆதாமி நிமித்தமாய் ஒரு பயம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு மேல ஒரு பயம் வந்துச்சு. அது என்ன? கர்த்தர் தண்டிப்பார், கர்த்தர் கொல்லுவாரு, கர்த்தர் வாதிப்பாரு, அவருக்கு இஷ்டமானபடி இல்லைன்னா லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடுவாரு, அட்டவணை போட்டு தூக்கிடுவாரு. அப்படின்னெல்லாம் என்ன பண்ணிருக்குது, ஆதாமி நிமித்தமாய், விழுந்து போன ஆதாமி நிமித்தமாய் ஒரு பயம் என்ன பண்ணுச்சு, இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அந்த பயத்துல தான் இஸ்ரவேல் ஜனம் உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து தான் என்ன சொல்றாரு, அந்த பயம் தேவையில்லை அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பயம் தேவையில்லை. அப்ப என்ன பயம் வேணும்? விழுகையினால் உண்டாகிற பயம் இருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் இதை நம்ம சொல்றதா இருந்தா, இந்த ரெண்டு பயத்துக்கும் உள்ள டிஃபரெண்டா சொல்றதா இருந்தா, ஸ்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா? திடுக்கிடும் பயம், நடுங்க வைக்கிறது. இன்னொன்று ஃபியர். எல்லாரும் சொல்லுங்க, நடுங்க வைக்கிறது, இன்னொன்று பயம். ஆமென். ஆண்டவரை பார்த்து நீ நடுங்கணும்னு அவசியம் இல்லையா, ஆண்டவரை பார்த்து பயப்படு அப்படிங்கிறாரு. ஆமென். மண்டை ஆட்டுங்களேன், நான் விளக்கிட்டு தான் போவேன், நீ அப்படி உங்களை பிளண்டடாக விட மாட்டேன், சரியா? இல்லை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நடுங்க வேண்டிய அவசியம் அல்ல, பேயை பார்த்து பயந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை, பயம் வேணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நடுங்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நடுங்காத, பயப்படு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லுது. எந்த பயத்தை இது புறம்பே தள்ளுது? ஆதாம் கிட்ட இருந்து வந்த இந்த நடுங்குகிற இந்த பயம், ஆதாம் கிட்ட இருந்து வந்த இந்த தண்டனை குறித்த பயம், தேவனுடைய நேச்சர் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரியாத அப்படிங்கிற பயம், நியாய தீர்ப்பை குறித்து இருக்கிற பயம், இந்த பயத்தை தான் என்ன பண்ணுது, அன்பு நீக்குது அப்படிங்கிறாரு. இந்த பயம் நீக்கப்பட வேண்டிய பயம். ஆமென். இந்த தவறான பயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தூரத்தை உண்டு பண்ணுகிறது. அதனாலதான் மோசையை பார்த்து ஜனங்கள் சொல்றாங்க இல்லையா, தூரத்திலே நின்று அப்படின்னு இருக்கு. 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. அவர் தண்டிப்பார், அவர் கொல்லுவார், வைப்பார்னு சொல்லி பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஜனங்க தூர போயிடுவாங்க. பாருங்க, இப்போ காடுடைய பெர்ஃபெக்ஷனை பற்றி பேசும் பொழுது இந்த சுவிசேஷம் சொல்றவங்கலாம் சொல்லுவாங்க, 100 மார்க்கு அதில் 1 மார்க்கு குறைஞ்சாலும் தேவனுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றாங்க. பாருங்க, அப்போ இவன் என்ன சொல்லுவான், நான் 35 எடுத்தாலும் நீ என்ன பண்ண போற, ஃபெயில் தான் ஆக போற, இதுக்கு நான் ஏன் ட்ரை பண்ணணும், இதுக்கு நான் அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவான், கிளம்பிடுவான். பாருங்க, அப்போ
இது அந்த இடத்துல என்ன ஆயிருது? ஃபெயில்ட் ஆயிருது பாருங்களேன். இந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகளோ அவரை குறித்து நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும் என்கிற மதத்தின் செய்திகள் என்ன பண்ணிருதுன்னா ஜனத்தை தூரப்படுத்துமே தவிர ஒருபோதும் இது என்ன பண்ணாது, கிட்டி சேர்க்காது பாருங்க. இஸ்ரவேல் பயந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? தூரமா போனச்சு பாருங்க. ஆமா, இந்த மேகத்தை பார்த்து பயந்தாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, 21 பாருங்க. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். ஏன் ஜனங்கள் தூரத்தில் நின்றாங்க? ஜனங்களுக்கு தவறான ஒரு பயம் இருக்குது, கர்த்தரை குறித்து தப்பான ஒரு நடுக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, அதனால தூரம் நின்னாங்க. இப்ப மோசேக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான்? மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். ஆமென். தப்பான பயம் தூரப்படுத்தும், சரியான பயம் கிட்ட சேர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிட்ட சேர்க்கும், கர்த்தரை குறித்த பயம் தூர கொண்டு போகும். இதான் நான் முதல் மெசேஜில் சொன்னேன். கர்த்தரை குறித்த பயம் அல்ல, கர்த்தருடைய பயம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பயம். இதை இப்போ விளக்கிடுவோம் சரியா? இந்த ரெண்டு பயத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இப்போ நான் காட்டிடுறேன். ஜனங்கள்கிட்ட இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்தது என்ன? கர்த்தரை குறித்த பயம். ஆனால் மோசே கிட்ட இருந்த என்ன தெரியுமா? கர்த்தருடைய பயம். கர்த்தருடைய இருதயத்தை அறிய அறிய ஒரு பயம் வரும். அந்த பயம் இன்னும் அவர்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஏமே இப்போதைக்கு இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும், இப்போ விளக்கிடுவோம் சரியா? இப்போ சங்கீதம் 34 எடுங்க, 9வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நல்லா சொல்லுங்க, பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே 10வது வசனம் பாருங்க, இது ஃபேமஸ் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவை குறித்து பயம். இதை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பயத்தினால தான் இதை மேற்கொள்ளவே முடியும் அப்படிங்குது இந்த வசனம். ஷார்ட்டா விளக்கம் கொடுக்கறதா இருந்தா, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தான்னா குறைவை குறித்து பயப்பட மாட்டான். ஏமே குறைவு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டானா? பயப்பட மாட்டான் அப்படின்ட்டு. குறைவை குறித்து பயம் இருக்குமே, ஆனால் கர்த்தருக்கு குறித்த பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பாருங்க. சரி, இப்போ இவர் பயம்னு சொல்றாரு இல்லையா? எதை பயம்னு சொல்றாரு? 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பயம் எப்படி வரும் அப்படின்னு சொல்றாருன்னா, கர்த்தருடைய பயம், இந்த டிஃப்ரெண்டான இந்த பயம் இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஏ அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கும் போது ஒரு பயம் வரும் அப்படிங்கிறார். ஏமே ஹல்லேலூயா. அதாவது ஏன் இவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, இவருக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படி? இவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரா, இவர் சொல்றதை நான் கேட்காம இருப்பது எப்படி? இவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, இவருக்கு எப்படிங்க நான் துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு வருது பாத்தீங்களா? அந்த தான் பயம் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் போதிக்கிற பயம். ஆமென். நீர் இவ்வளவு நல்லவரா அப்படிங்கும் போது வருது பாருங்க ஒரு பயம். இந்த பயத்துக்குள்ளதான் ஞானம், ஆசீர்வாதம், ஜீவன் எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ சரி, இன்னொரு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 25:12 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருக்கு பயந்தவனுடைய வாழ்க்கை நன்மையினால நிரம்பி இருக்கும். ஐயோ ரிசீவ் பண்ணியிருக்கணுமே.
கர்த்தருக்கு பயந்தவருடைய வாழ்க்கை நன்மையினால நிரம்பி இருக்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும். ஏமே கர்த்தருடைய ரகசியங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எங்க இருந்து பயம் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாரு. 6வது வசனம் பாருங்களேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறதுனால வருகிற பயமாம் பாருங்க. என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருளும். கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். நீர் என்னுடைய யங் ஏஜில் உண்டான பாவத்தெல்லாம் மன்னிக்கிறவர். எவ்வளவு மன்னிக்கிறீர் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பயம் வரும் பாருங்க. சிம்பிளா சொல்லட்டா, எப்படிங்க அன்பும் பயமும் ஒரே நபர்கிட்ட காட்ட முடியும்? அன்பையும் பயத்தையும் ஒரே நபர்கிட்ட எப்படி காட்ட முடியும்? கல்யாணம் முடிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். என் மனைவி என்னை அநேக நேரத்தில் மன்னிச்சிருக்கிறா. இப்போ இந்த மன்னிப்பு என்ன ஆகும்னா, நான் மறுபடியும் வெளியில போகும்போது இவ்வளவு மன்னிச்சால இவளுக்கு விரோதமா நான் எப்படி செய்ய முடியும்? ஒரு பயம் இல்லையா? இதத்தான் தாவீது என்ன சொல்றான், இப்படி அவருடைய மன்னிப்பை யோசிச்சு நீ ஒண்ணு செய்யாம இருக்க பத்தியா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம பிள்ளைய நம்ம திடீர்னு அடிச்சிருவோம் கோவப்பட்டு இல்லையா, சுளீர்னு ஒன்று கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஐயோ விவரம் தெரியாத பிள்ளைய இப்படி நம்ம அடிச்சிட்டோமே, இனி அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு பயம் வருது பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இவ்வளவு நல்லவருக்கு விரோதமா நான் ஒன்று செஞ்சுட்டேனே அப்படின்னு தோணுது பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு. ஆமென். என் பிள்ளைய ஒரு தடவை அடிச்சதுக்கு நான் 5000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இனி நான் அடிப்பேன். ஒரு தடவை அடிச்சதுக்கு அடுத்த நாள் லீவ் போட வேண்டியிருக்கு. 5000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. இனி எப்படி அடிக்க தோணும்? ஒரு பயம் வருது. 5000 ரூபாய் செலவாகுதுன்ற பயம் இல்லை. ஐயோ அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளைய, அதுக்கு போய் நம்ம அவ வயதுக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை அவட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோமே அப்படின்னு என்ன பண்ணுது, ஒரு பயம் வருது பாருங்க. இப்படித்தான் அவருடைய அன்பையும் அவருடைய தன்மைகளையும் யோசிச்சு அவருடைய இருதயத்தை புரிய வரும் பாருங்க ஒரு பயம். ஏமே நீர் எவ்வளவு நல்லவர், நான் எவ்வளவு செஞ்சேன் ஆனால் நீர் என்னை மன்னிக்கிறீர, நான் எவ்வளவு தீமையானவன் ஆனாலும் எனக்கு நன்மையை மட்டுமே நீங்க செய்றீங்களே யோசிக்க வரும் பாருங்க ஒரு பயம். அந்த பயம் இருக்கிறவருடைய சந்ததி பூமியை சுதந்தரிக்கும். ஏமே அதுதான் சொல்றான். உம்முடைய இரக்கங்கள் அனாதி காலம் முதலாய் இருக்கிறது, உம்முடைய காருண்யம், இதெல்லாம் யோசிச்சு வருது பாருங்க ஒரு பயம். அவர் அடிச்சு விடுவாருன்னு இல்ல, நியாய தீர்ப்பை குறித்து நடுக்கம் அல்ல, அவருடைய கிருபையை குறித்து வருகிற பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய தயவு உம்முடைய கிருபையை நினைத்தருளும். கர்த்தர் 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையினால் பாவிகளுக்கு வழியை. ஏங்க தப்பா இருக்குங்க, ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. பாவிக்கு எப்படிங்க வழிகாட்டுவாரு? நான் பாவம் செஞ்சாலே வழிகாட்ட மாட்டாருன்னாங்க எனக்கு சொல்லி தந்தாங்க. பயம் எப்படி வருது தெரியுமா? பாவிக்கு கூட நீர் வழியை காட்டுறீரப்பா அப்படின்னு நினைக்கும் போது வருது பாரு ஒரு பயம். அப்ப எப்படி என்னால பாவம் செய்ய முடியுமாப்பா? ஆமென், ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்கள் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது. ஓஹோ, சிலருக்கு வார்த்தை வரவே மாட்டேங்க. அவ்வளவு நீதிமான்களா? ஆமா, நான் நீதிமான் தான், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய நீதி என்ன என் மேல விழுந்திருக்குதான், நீதிமான் தான், ஆனா கூட அக்கிரமம் பண்ணுனேன்.
நான் இவ்வளவு அக்கிரமம் பண்ணும் பொழுதும் எனக்கு நீர் நல்லவரா இருக்கிறீரே அப்படிங்கிற ஒரு பயம். ஏமே ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வழியை போதிப்பார். அதனால தான் இந்த மாதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், பெரும் பாதை உனக்கு உண்டாகும் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏமே சங்கீதம் 111 பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தது? யோபுட்ட இருந்து ஆட்டைய போட்டது. கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறதெல்லாம் ஞானத்தினுடைய ஆரம்பம்ங்கிறது எங்க இருந்தது? யோபுகிட்ட இருந்து தாவீது எல்லாம் எடுக்கிறாரு பாருங்க. தாவீது எடுக்கிறாரு, சாலமோன் எடுக்கிறாரு, யோபுட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க சொல்றாங்க பாருங்க. வரும் நாட்கள்ல நான் அதை பத்திலாம் பேச போறேன். சாலமோனின் ஞானம், அது நிமித்தமாய் உண்டாகிற டேபிள், அது நிமித்தமாய் உண்டாகிற செழிப்பு, அது நிமித்தமாய் உண்டாகிற கணம் எல்லாம் அடுத்த வாரத்தில் சப்ளை ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. 112 பாருங்க. 112 அடுத்த வசனம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது நம்மளுடைய படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நம்பர்லாம் போட்டிருக்காங்க. அது தொடர்ச்சியாக அப்படியே எழுதின கதை தான் இதெல்லாம். 10 முடிஞ்ச உடனே 11 அப்படியே வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? பயம் இருந்தா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானமா இருக்குது. இந்த ஞானம் வந்துட்டுனா ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் நீ தேடி போக வேண்டாமா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலேயே இருக்கும். அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல ஐயோ வேற மாதிரி வாங்க, உட்கார்ந்த இடத்துல அது சப்ளை ஆகும். அவருடைய கிருபையும் அவருடைய சாந்த குணத்தையும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். ஹல்லேலூயா. ஆமென். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்த காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா துர்ச்செய்தியை குறித்ததான பயம் அவனுக்குள்ள இருக்காது அப்படின்றது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது எப்படி இவ்வளவு தைரியம் வந்ததுங்க? கரடி, சிங்கம், கோலியாத்து இப்படிலாம் வரும்பொழுது அவனுக்கு எப்படி பயம் இல்லாத இருந்தது? இவ்வளவுக்கு சவுல் பார்த்தீங்கன்னா இருக்கிற மனிதர்களே உயரமான மனிதன். ஆனா அவனுக்கு கோலியாத்தை பார்த்து 2 தொடையும் கிளாப் அடிக்குது. இவனுக்கு என்ன பண்ணுது? பயமே இல்லை. ஏன்னா சவுலுக்கு கர்த்தரை குறித்த பயம் இருந்தது. ஆனா தாவீதுக்கு கர்த்தருடைய பயம் இருந்தது. ஆமென். தாவீதுக்கு கர்த்தருடைய பயம் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால அவன் இருதயத்துல பயம் இல்லை. காரியத்தை குறித்ததான பயம் அவனுக்கு இல்லை பாருங்க. தேவனுடைய புத்திரர்கள்னு நம்ம வாசிச்சோம் இல்லையா? புத்திரர்கள் பார்க்கும்போது எதை சொல்லுதுன்னா, இது காரியத்தை பார்த்து பயப்படாத சந்ததி, கர்த்தருடைய பயத்தை உடைய சந்ததியா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இவன் தாவீது இந்த பயத்துல ரூட்டடா இருக்கிறான் பாருங்க. இந்த ஃபியர் ஆஃப் காட்ல ரூட்டடா இருக்கிறான். அதனாலதான் ஒரு பசி, கடுமையான பசி இருக்கும்போது அபியத்தார் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். இது சமூகத்து அப்பம் தான் இருக்குதுப்பா, இது யாரும் தொடக்கூடாது அப்படிங்கும்போது எல்லாம் எங்களுக்கு தெரியும்டே குர்ரே அப்படின்ட்டான் பாருங்க. அவனை எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்குறான், என்ன சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டாச்சு. என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அப்போ இது அப்படின்னோடனே அவனுக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு. அவனுக்கு அக்கெல்லாம் பார்க்க, பதறாதரா, அவர் இருதயம் எனக்கு தெரியும், அவர் இருதயம் எனக்கு தெரியும், அவர் என்னை எப்படி பார்க்காருன்னு எனக்கு தெரியும். நீ கர்த்தரை குறித்து பயப்படாத, கர்த்தருடைய பயம் எனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்,
ஆமென். இயேசு இந்த இன்சிடென்ட்டை எடுத்து கோட் பண்ணி சொல்றாரு. இவர் சீசர்கள்லாம் என்ன பண்றாங்க, கையினால நிமிட்டி தின்றார்கள் அப்படின்ட்டு. வேர்க்கடலையே கையில போட்டு அடைச்சு பூன்னு ஊதி சாப்பிட்டுருக்கான். நெற்கதிரை என்ன பண்ணிருக்கான், கதிரை எடுத்து கையில வச்சு கசக்கி பூ அப்படின்னு ஊதும் போது ஆசாரிய மூஞ்சிலேயே போய் பட்டிருக்கு. டென்ஷன் ஆயிட்டான். என்னது இப்படி வந்து சாப்பிடுறாங்க, கை கழுவமா சாப்பிடுதான் வைக்கான் அப்படின்ட்டு. இயேசு சொல்றாரு, தாவீது சமூகத்தப்பத்தை திங்கும் போது பயப்படாம இருந்தானா அந்த கதை உனக்கு தெரியுமா, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாரு. ஆமா, அதை பத்தி நான் என்ன யோசிச்சேன், இது வரைக்கும் யோசிக்கலையே அப்படிங்க. யோசிக்கல, இனிமே யோசி அப்படின்ட்டாரு. சமூகத்தப்பத்தை தின்னவனே தைரியமா என்ன பண்றான் இருக்கிறான்பா. மேட்ரு அது கிடையாதுப்பா. ஏன் சீசர்களுக்கு கர்த்தரை பற்றிய பயம் இல்லப்பா, கர்த்தருடைய பயம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பயம் இருக்குது. யோசேப்புக்கு அந்த பயம் இருந்தது, தானியேலுக்கு அந்த பயம் இருந்தது பாருங்களேன். அதனாலதான் என்ன பண்றான், ராஜா கட்டளை எழுப்பும் போது கூட, ராஜாக்கு முன்பதா கூட என்ன பண்றான், பயம் இல்லாம இருக்கிறான். சிங்கத்துக்குள்ள தூக்கி போட்டான் பாருங்க. இவன் உள்ள போய் இருந்தவன் கர்த்தரை குறித்து பயத்தோட இல்ல, அதனாலதான் சிங்கத்தை பார்த்து பயப்படல. இவனுக்குள்ள கர்த்தருடைய பயம் இருக்குது. அப்படிங்கிறதுனால சிங்கத்தை பத்தி பயப்படல. சிங்கம் எல்லாம் செல்ஃப் டிக்ளேர் ஃபாஸ்டிங்ல போயிருச்சு. எல்லாம் கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாங்க இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர் பண்ணுவோம், இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் அப்படின்ட்டுருச்சு பாருங்க. ஃபாஸ்டிங் அப்படின்ட்டுருச்சு. கடைசியில் எவன்லாம் சிங்க கேபில தூக்கி போட வந்தானோ அவனை தூக்கி உள்ள போடும் பொழுது இது ஃபாஸ்டிங்க உண்டாவரத்தை முடிச்சுக்கிடுவோம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணிருச்சு, கீழே இறங்குறதுக்கு முன்னாடி எலும்பு நொறுக்கிருச்சாம் பாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பயம் நமக்குள்ள ஒரு ஆவியா செயல்படுது. எல்லா சிங்கமும் எனக்கு முன்னாடி படுக்கும். ஆமென். ஃபாஸ்டிங்ல போகும், என்ன அது சீண்டாது. கர்த்தருடைய பயம் இல்லைன்னா சுகரு சால்ட்டு காரத்தெல்லாம் பார்த்து பயப்பட வரும். இது நான் ஒருத்தருக்காக பேசுறேன், சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சுகரு சால்ட்டு இதை குறித்து ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பயம் இல்லை பாருங்க. அவர் நல்லவர்ங்கிறத ருசிச்சு பார்க்கிறேன்னா, இந்த உலகத்துக்கு எனக்கு முன்னாடி என்ன வச்சாலும் நான் ருசிச்சு பார்ப்பேன். அது என்ன சேதப்படுத்தாது, அது என்ன சேதப்படுத்தாது, அது என்ன சேதப்படுத்தாது. இந்த வெண்ணெய் என்ன என்னைய பார்த்து உப்பு திங்காத சீனியை திங்காதன்னு சொல்றது, எனக்கு பிடிக்கும் பிடிக்கலங்கிறத நான் முடிவெடுக்கணும். ஏமே என் சரீரம் முடிவெடுக்க கூடாது. உங்க சரீரம் முடிவெடுத்ததுன்னா கர்த்தரை குறித்த பயம் உங்கள்கிட்ட இருக்குது. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த பயம் சாகுது. கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள வருது. பூமியில விளையிற புல்லு பூண்டெல்லாம் அடிமையா நான் இருக்கிறதுக்காக இல்லை. பாருங்களேன், அடிமைத்தனங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. கஞ்சா, புகையில, இதெல்லாம் ரெகுலராகவே அது இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்றது அடிமைத்தனம். அதே நேரத்தில் சீனியை என்னால் தொட முடியாது பிரதர், எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றது அடிமைத்தனம். ஓவரா உப்பு சேர்க்க கூடாது பிரதர், பிரஷர் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாருங்கிறதும் அடிமைத்தனம். இது ரெண்டும் கர்த்தரை குறித்த பயத்தினால வருது. நான் சொல்றேன், இந்த ரெண்டுமே உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறும் கர்த்தருடைய பயத்தினால். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்கிற பயத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பயம் எல்லாம் போகுது பாருங்க. ஆமென். ஏசாயா 33:6. பாபு இதை NIV-ல முதல்ல தமிழ்ல வாசிச்சிருவா. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். 3 மேட்டர் சொல்லுது. என்ன? ஞானம், அறிவு, டைம். இது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் அப்படின்னு தமிழ்ல வந்திருக்குதா? இப்போ ஆங்கிலத்தில் NIV-ல பார்ப்போம். வாசிமா. He will be the sure foundation for your times. உன் காலங்களுடைய உறுதியான அஸ்திபாரம் அவராயிருக்கிறார் அப்படின்னு இருக்குது. அடுத்து a rich store of wisdom and salvation and knowledge. அதாவது விஸ்டம், நாலேஜ், சால்வேஷன்லாம் போதுமானதுக்கும் அதிகமா ஸ்டோர் ஆக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, விஸ்டம்,
சால்வேஷன், வேற என்னப்பா, நாலேஜ். ஒரு காரியத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கான விடுதலை, சால்வேஷன். இதெல்லாம் போதுமானதுக்கும் அதிகமாக என்ன பண்ணியிருக்குதான் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்குது. தி ஃபியர் ஆஃப் தி லார்ட் இஸ் த கீ டு தி ட்ரெஷர். அதாவது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் இருக்கு இல்லையா, அது ஒரு சாவியாக இருக்குன்னா இந்த ட்ரெஷருக்கு அப்படின்னு இருக்குது. ஏமேன். தமிழில் கொஞ்சம் தாறுமாறாக வந்திருக்குது. இந்த NIV ரொம்ப கரெக்டாக வந்திருக்குது. அது அப்படியே தமிழில் வாசிமா. பூரண ரட்சிப்பும் ஒன்றுனா வாசி. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய எல்லாரும் சொல்லுங்க உறுதியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. காலங்களின் கையில நான் இல்லை, காலங்கள் என் காலுக்கு கீழே. அது ஒரு ஃபவுண்டேஷனா உறுதியா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க எனக்கு உறுதியான ஒரு அஸ்திபாரம் உண்டு. ஆமென். அடுத்துமா இல்ல ஒன்னொன்னா ஒவ்வொரு வார்த்தையா வாசி. அவர் உங்கள் காலங்களுக்கு, நல்ல கையை தட்டி முதல்ல வாங்கிருங்க. அவர் உங்கள் காலங்களுக்கு உறுதியான அஸ்திபாரம். ஆமென். அடுத்து ரட்சிப்பு, ஞானம், அறிவு ஆகியவற்றின் செழிப்பான களஞ்சியமாகவும் இருப்பார். அவரே இருப்பார் அப்படின்றது. ஆமென். நீ எதிர்பார்க்கிற விஸ்டம், ஞானம், சால்வேஷன் இதுக்கெல்லாம் நீ ரொம்ப புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காவது ஒன்று விடுதலை வேணுமா, அது ஏராளம் தாராளமாகவே உன் காலுக்கடியில் வைத்திருக்கிறார். ஆமென். ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனில் தான் நீ நிற்க அப்படின்றுச்சு. அந்த ஃபவுண்டேஷனில் நிற்க. இப்போ பாருங்களேன், போதும் தம்பி. இப்போ இதெல்லாம் ட்ரெஷராக இருக்குது. இதெல்லாம் ட்ரெஷராக இருக்குது. இதுக்கான சாவி எங்கே அப்படின்னு பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது அவருடைய சாவியா இருக்குது. நீ எப்பெல்லாம் கர்த்தருடைய பயத்துக்கு கிட்ட வரியோ அப்பெல்லாம் ஞானம் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. ஆமென். ஐயோ, ஞானம் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. சால்வேஷன் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. விஸ்டம் ஓப்பன் ஆகுது. நாலேஜ் ஓப்பன் ஆகுது. ஆமென். இதெல்லாம் உலகத்திலேயே கிடையாது. ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறங்கிற ஒரே காரணத்தினால ட்ரெஷரா உன் கைகளில் கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். முதல் வசனத்துக்கு போவோம். முதல் வசனத்துக்கு என்ன, இந்த ஞானத்தின் சீரியஸை பேச ஆரம்பிக்கும் போது எடுத்தோமே ஏசாயா 11, அங்க வாங்க. 2வது வசனம் தான் இந்த 7 ஆவிகளும் அப்படி சொன்னேன் இல்லையா, ஞானம், உணர்வு, அருளும் ஆவி. சரி, 3வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். 3வது வசனம். அவர் தமது கண் கண்டபடி தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். இந்த 2வது வசனம் யாரை குறிக்குது? இது மெசியானிக் வேர்டு. சரியா, மெஸ்ஸியாவை குறிக்கிற வார்த்தை. இயேசுக்கு மேல இந்த 7 ஆவிகளும் என்ன பண்ணுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் மட்டும் துண்டா தூக்கி ஒரு வார்த்தையை சொல்லுது 3வது வசனத்துல இல்லையா. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இதுல மேட்ரு என்னன்னா, இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசுவுக்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முக்கியமா. ஏமே, இயேசுவுக்கு இந்த பயம் எப்படி இருக்குதா, சுகந்த வாசனையா இருக்குதான். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது உங்களுக்கும் எனக்கும் சுகந்த வாசனையா இருக்க போகும். ஏமே. ஹல்லேலூயா. அந்த சேம் ஃபியரை நமக்குள்ள என்ன பண்றாரு, அவரு ஷேர் பண்ண விரும்புறாரு. அவரை நேசிக்கிற மாதிரியே அவர் என்னைய நேசிக்கிறாருங்கிறது இந்த பயத்துல இருந்து விளங்கும் பாருங்க. இயேசு அவருக்குள்ள ஒரு தாட் ஓடுது. என்ன அப்படின்னா, என்னை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர் அப்படிங்கிறது தான் அந்த பயம். ஏமே, என் மனைவி என்னை எவ்வளவு நேசிக்கிறா, அவளுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் இல்லையா? அந்த மாதிரி தான் பாருங்க, நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் அப்படிங்கிற காரியத்தினால உண்டாகிற ஒரு பயத்தை இயேசு சுமந்துக்கிட்டே இருக்கிறாராம். அதே பயத்தை நமக்கு ஷேர் பண்றேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஷேர் பண்றாராம் பாருங்க, நமக்கு ஷேர் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க காரியத்துக்குள்ள நீங்க போறதுக்கு முன்பதா இந்த பயம் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகட்டும். ஏமே, இதுதான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது. இதுவே ஞானம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது உலகம் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் பாருங்க.
where to find wisdom அப்படின்னு கேட்டா கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி எழுந்து நிற்போம். மதத்தின் நிமித்தமாய் போதிக்கும் இந்த பயமானது என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு பாவம் செஞ்சா இவர் டென்ஷன் ஆகாம இருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்து லிமிட்டா பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு தோணும். கர்த்தரை குறித்த பயம், கர்த்தரை குறித்த பயம் என்ன, எந்த அளவுக்கு பாவம் செஞ்சா இவர் டென்ஷன் ஆகாம இருப்பாரு அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு வரும். ஆனா கர்த்தருடைய பயம்ங்கிறது அப்படி வராது பாருங்க. ஆமென். அவருக்கு விரோதமா யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லப்பா. அவர் என்னை அவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார், என்னை அவ்வளவு மன்னித்திருக்கிறார். சொல்லுங்க, அவ்வளவு நேசிக்கிறார். ஒரு 4 தடவை சொல்லுங்களேன், அந்த பயம் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆயிரும். அவ்வளவு நேசிக்கிறார், என்னை அளவு கடந்த விதத்தில் அவர் மன்னிக்கிறார். என் இளமையில் உண்டான பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சிந்தையில் ஓடினதெல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும், ஹல்லேலூயா, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே அவர் எனக்கு இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் நான் எப்படி பேசுவது, அவரை விட்டு நான் எங்க போறது? நியாய தீர்ப்பினால உண்டாகிற பயம் அது ஜனங்களை தூரப்படுத்தினது. ஆனா கர்த்தருடைய பயம் இருக்கும் பொழுது அதே மேகத்துக்குள்ள மோசே ஏறி நின்று முகமுகமாய் அவரை தரிசிக்கிறான், பேசுறான். அவர் சத்தம் கிளியரா அவன் காதுல விழுது. நான் சொல்றேன், கர்த்தருடைய பயம் அவருடைய சத்தத்தை தெளிவாய் உங்கள் காதுகளிலே விழப்பண்ணும். இந்த ஃபீல்டெல்லாம் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீல்டும் இந்த உலகத்துல கிடையாது. இந்த ஃபீல்டுல ஸ்பிரிச்சுவலா அணுக முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல்டும் கிடையாது. கர்த்தருடைய அனந்த ஞானம், கர்த்தருடைய பயத்தினால உண்டாகிற ஞானம் நீ கால் வைக்கிற எல்லா ஃபீல்டுலையும் உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். ஆமென். எவனும் சாதிச்சிருக்க மாட்டான், நீ மட்டும் அதை சாதிப்ப. எவனும் தொட்டிருக்க மாட்டான், நீ மட்டும் அதை தொடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க போறோம். இந்த ஞானத்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி அவர் சிலுவையில உலகத்தின் பார்வைக்கு பைத்தியம் போல எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரர்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டார். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள எப்போ சரீரத்திலிருந்து ரத்தம் பிரியுதோ அதுக்கு பேர் மரணம். எப்போ சரீரத்திலிருந்து ரத்தம் பிரியுதோ அதற்கு பெயர் மரணம். எப்போ சரீரமும் ரத்தமும் ஒன்று சேருதோ அதற்கு பேர் ஜீவனா இருக்கிறது. ஆமென். நான் சொல்ற, மரித்து போன உங்களுடைய ஞானங்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு எழும்பும். மரித்து போன உங்களுடைய ஞானங்கள் உயிரோடு எழும்பும். மரித்து போன சகல காரியங்களும் உயிரோடு எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய சரீரத்தை ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய இரத்தத்தை ஆசீர்வதிக்கிறோம். இதை உட்கொள்ளுகிற நாளிலே ஜீவன் உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுதலை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்க நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஃபாஸ்டிங் இருந்திருக்கணும். உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தியிருக்கணும். டெய்லி 3 வேளையும் நீங்க கரெக்டா சங்கீதம் நீதிமொழிகளை வாசிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. சரியா? இதுல நீங்க பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுதான் ஆண்டவருங்கிறத நம்பினாலே போதும். ஆமென். ஆமா. அவரோடு உறவாடும் பொழுது ஃபாஸ்டிங் தன்னால வரும் இல்லையா? அவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடே மறக்கிற அளவுக்கு அந்த அந்த டாக் போயிட்டே இருக்கும், அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் தேவன் நம்முடைய சபையை நடத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்தேன் பிரதர், காலையில் அப்படியே பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன், அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணை திறந்து பார்த்தா சாயந்தரம் 6 மணி ஆயிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய பிரசனம் உங்களையும் என்னை நிரப்பும்.
ஏமே த ரியல் ஃபாஸ்டிங். அதுக்கு பேர் தான் ரியல் ஃபாஸ்டிங். எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பட்னி இருந்தால் அதுக்கு பேர் உண்ணாவிரதம். உண்ணாவிரதத்தை தேவன் வெறுக்கிறார், உபவாசத்தை தேவன் விரும்புகிறார். ஏமே. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ கையில் இருக்கிற சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த உள்ளே போகும்போது இது வரைக்கும் இல்லாத ஞானங்கள் உங்களுக்கு இருந்து புறப்பட்டு வரட்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். ஆசீர்வதித்து புசிப்போம். கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் ஆன்லைனில் பார்க்குற நீங்கள், யூடியூப்பில் பார்க்குற நீங்கள், உங்களுடைய டைத் அண்ட் ஆஃபரிங்ஸை கையில் எடுத்துக்கோங்க. விளைவின் முதல் பலனை ஆண்டவருக்கு செலுத்து அப்படின்னு சொல்லுது. விளைவின் முதல் பலன், எல்லாம் சொல்லுங்க, விளைவின் முதல் பலன். காசு வந்த உடனே எல்லா பில்லையும் கட்டி முடிச்சுட்டு மிச்ச மீதியை கொடுக்கறதுக்கு பேர் முதல் பலன் கிடையாது. காசு கையில் கிடைச்ச உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு மிச்ச மீதி இருக்கிறத கொண்டு வரது பேர் முதல் பலன் கிடையாது. அப்படி பண்ணால் அதுக்கு பேர் திருட்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. மல்கேல இருக்குது, ராப், இங்கே தேவனை வழிப்பறி பண்ற அப்படிங்குது. முதல் பலன்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஏமே. உன் கையில் காசு வரும் பொழுது தேவன் உன் மைண்டில் வரணும். விதையா இதை எடுத்து வைக்கணுங்கிறத உன் மைண்டில் வரணும். மிச்ச மீதியை போடுறதுக்கு தேவன் பிச்சைக்காரர் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிச்ச மீதியை போடுறதுக்கு தேவன் பிச்சைக்காரர் அல்ல. என் பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ ஒரே ஒரு கடி கொடு அப்படின்னு சொன்னால் நான் பிச்சைக்காரங்கிறதுனால அந்த கடியை கேட்கல, அவள் அன்பு எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்குறேன். இல்லையா? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியாதா என்ன? இல்லை, நான் எதுக்கு கேட்குறேன், அவ வந்து இந்த நான் உங்களுடையவன் அப்படின்னு அவ சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லையா? அப்பா நான் உங்களுக்கு சொந்தம்ப்பா அப்படின்னு அவள் என்ன பண்ணணும், சொல்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த ஒரு கடி. இந்த ஒரு கடியில் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அவள் இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் தேவன் அப்படி தான் கையில் காசை கொடுக்குறாரு. உங்கள் இருதயத்தை சோதிக்க தான் காசு. நிறைய பேர் காசு வந்ததுக்கப்புறம் மாறிட்டாங்க அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, காசு வந்ததுனால ரியாலிட்டி வெளியில் வரும். காசு வர வர ரியாலிட்டி வெளியில் வரும். உங்கள் ரியாலிட்டியை நீங்கள் மாற்ற முடியும். ஏமேன். உங்களுடைய கொஞ்சத்திலேயே நீங்கள் மாற்ற முடியும். கொஞ்சத்தில் மாற்றும் போது தான் பெருசாகும் பொழுது என்ன பண்ண முடியும், அதே வேகத்தில் அதை செய்ய முடியும். பாருங்க. ஸோ முதல் பலனை எடுத்து வைங்க, முதல் பலனை எடுத்து வைங்க. ஏன்னா அதோடானு என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு. இதை கொடுத்தா ஒரு பாதிப்பு வருமே, நான் அதுக்கு என்ன செய்வேன்னு ஒரு கேள்வி வரணும், அதை எடுத்து வைக்கணும். ஏமேன். அதுக்கு பேர் தான் சீடு, அதுக்கு பேர் தான் தைத்து. பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் கர்த்தருக்கு பயப்படுதலை எங்களுக்கு போதிக்கிறீர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம். உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம். உம்முடைய காருண்யத்தை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம். உம்முடைய சாந்த குணத்தை எண்ணி நாங்கள் பயப்படுகிறோம். எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தீரே, அதை நினைத்து நாங்கள் பயப்படுகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விதைத்திருக்கிற ஒவ்வொரு விதையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் டாடி. தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். சோதித்து பார் என்று சொல்லியிருக்கிறீர். இப்படி வார்த்தையின்படி ஆக கடவது இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. அடுத்த வாரம் ஞானத்தினால் உண்டாகும் செழிப்பு, ஞானத்தினால் உண்டாகும் கனத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்த வாரம் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சீரியஸ் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரமும் தொடரும். சரியா? ஸோ இது தொடரா நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும், இதில் பயணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது.